பட்டக்காயம் எத்தனையோ ராசா அதை சொல்லி புட்டு ஆறிடுமா ராசான்ற லிரிக்ஸுக்கு இந்த படம் வந்து ஆரியோட யூனிவர்ஸ். அந்த படம் வந்து மாரி செல்வராஜை விரும்பாதவங்க கூட அந்த படத்தை ஆஸ்காருக்கு அளவுக்கு கூட அந்த படம் வந்து போச்சுன்னா ஒரு உழைப்பை திருடி அதுல பெரிய ஆளாயிட்டு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் பாருங்கன்னு புழு சட்டே சொல்லியிருக்காரு. ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க? அடுத்த படம் என்ன? மாரி செல்வராஜோட இயக்கத்துல மக்கள் மனசை வென்ற ஒரு படமா, ஒரு காவியமா, ஒரு அற்புதமான கவிதையா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆன படம் தான் வாழை. இந்த படம் வந்து 2 நாளா ஆச்சு. படம் வந்து படத்தோட தாக்கம் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வரவங்களுக்குமே 2 நாளைக்கு அந்த தாக்கம் இருக்கும் போல. ஏழைகளோட வாழ்வியலை அழகா சொல்லியிருக்க இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு சமர்ப்பணமா இருக்கும். இந்த படம் கஷ்டப்படுற எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த கஷ்டத்துல உள்ள வாய்ப்பை பாக்குறவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனா அந்த வாய்ப்பே கிடைக்காம சில பேர் அழிஞ்சு போறாங்க. அதெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயம். அதெல்லாம் இந்த படத்துல அழகா காமிச்சிருக்காங்க. இது மாரி செல்வராஜோட வாழ்க்கை வரலாறு அழகா படம் எடுத்திருக்காரு. கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து ஒரு மைண்ட் ப்ளோவிங்கா தான் அந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. பட்டக்காயம் எத்தனையோ ராசா அதை சொல்லி புட்டு ஆறிடுமா ராசான்ற லிரிக்ஸுக்கு இந்த படம் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துக்காங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பா ஜெயிக்க வைங்க. வந்து மக்கள் ஏன் இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? ஏன்னா இது நம்ம படம், நம்மளை சார்ந்த படம். உங்களுக்கும் எனக்கும் இந்த கனெக்ட் இருக்கும். அந்த படம் பார்க்குறப்போ ஒருத்தர் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் ஏன் கஷ்டப்படுற மக்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, அதை அழகா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். ஏற்கனவே பரியேறும் பெருமாள், மாமன்னன், கர்ணன் இந்த வரிசையில வாழை இருக்கு. இந்த 4வது படத்தை முதல் படமாகவும் ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி பஸ்ஸை நிப்பாட்டுற கர்ணன், அப்புறம் வந்து அரசியலுக்குள்ள புகுந்த மாமன்னன் அப்படின்னு சொல்லி வரிசையா பிரிச்சு பார்த்திருக்காரு. மாரியோட யூனிவர்ஸ் அந்த படம் வந்து வந்த மாதிரி ஃபீல் குட் மூவி அந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தை ஏன் மக்கள் ரசிச்சு கொண்டாடுறாங்க? இந்த படத்துல வந்து ஒருத்தவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அந்த கனெக்ஷன் உங்களுக்குமே இந்த படம் பார்க்கறப்ப தெரியும். படம் பார்த்துட்டு வெளியே வரப்போ அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு படத்தை விட்டு எந்திரிச்சே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த படத்தோட தாக்கம் வந்து தியேட்டர்ல உட்கார வச்சிருப்பாங்க. ஏன்டா அப்படி உட்காந்துருக்கீங்க? அடுத்த படம் என்ன? இது கொடுக்குறான், லீடிங் கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு அந்த மாதிரி உட்காந்துருப்பாங்க. இந்த படத்தை வந்து கிண்டல் பண்றதுக்கு அளவுக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. இந்த படத்தை கிண்டல் பண்ணி யாரும் சொல்லவும் கூடாது. விமர்சிக்காதவர்கள் கூட இந்த படத்தை வந்து விமர்சிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விமர்சனம் உள்ள படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு மக்கள் கொடுக்க ரேட்டிங் 5 இருக்குன்னா 5க்கு 5 கொடுக்குறாங்க. இந்த படத்துல வந்து ஸ்டார்டிங்ல அப்படி அங்கங்க சின்ன சின்ன காமெடி இதெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆனா 2ஆம் பாகத்துல வந்து படம் சீரியஸா இறங்கி கிளைமேக்ஸ்ல ஒரு டச் கொடுத்துருப்பாங்க. அந்த டச் அதனாலதான் படம் வெற்றி அடைஞ்சிருக்கா, அதனாலதான் பாலா கண் கலங்கினாரா, அதனாலதான் மக்கள் கண் கலங்கினாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இந்த படம் பேசப்பட்டிருக்கு. ஒரு உழைப்பை திருடி அதுல பெரிய ஆளாயிட்டு வர பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு அடியா இருக்கும். மாரி செல்வராஜ் உண்மையிலே வந்து பாராட்டணும். மாரி செல்வராஜ் ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுத்துக்கிட்டே வராரு? மாரி செல்வராஜை விரும்பாதவங்க கூட அந்த படத்துல, அவரோட ஹேட்டர்ஸ்க்கு கூட அந்த படம் வந்து விரும்பத்தக்க படமா அந்த படம் அமைஞ்சிருக்கு. மக்கள் இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடுங்க. கண்டிப்பா அந்த படம் வந்து நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும். ஆஸ்காருக்கு அளவுக்கு கூட இந்த படம் வந்து போச்சுன்னா கண்டிப்பா ஆஸ்கார் அந்த படம் அடிக்கும். இந்த படத்தை நம்ம எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, உன்னையும் என்னையும் கனெக்ட் பண்ற படம் தான் இந்த படம். தயவு செஞ்சு டைம் கிடைச்சா அந்த படத்தை போய் பாருங்கன்னு புழு சட்டே சொல்லியிருக்காரு. போய் பாருங்க. நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.